ஷே ஏப்பா விஷ்ணு பிரம்மா, உன்னுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, உன்னுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. கைலாசத்தில் பத்திரம் போட்டவனுக்கு பூரா இரண்டு காது, இரண்டு செவி, எட்டநாட்டு சனீஸ்வரி போய் உட்காந்துக்கிடுவான். பத்திரம் போட்டிருக்கான்ல, பத்திரம் போட்டிருக்கா வென்று பத்திரம் போட்டு பத்திரம் அவனாக பேப்பரை அடிச்சுப்பா. வென்று எப்படி கொடுக்கான் பாத்தியா? என் முகரையை பாரு, என் பொண்டாட்டி முகரையை பாரு, என் பிள்ளைய பாருன்னு அவன் பத்திரம் பேப்பர் மாதிரி அடித்து, பத்திரம் மாதிரி அடித்து நம்பரை போட்டு பத்திரம் பதிஞ்சு கொடுக்கான். வென்று அவன் வாரிசு தூக்கிடுவார். தூக்கில் அப்படியே கசக்கி விட்டு கொண்டு வருவார். அதான் இவன் ஒன்று கெச்சி போடுதான். அடுத்தாப்புல பத்திரம் உள்ளே பதிஞ்சிருக்கான் பாத்தியா? அவன் ஒரு கெச்சி, கைலாசத்தில் கெச்சி போடுதான்ப்பா. பத்திரம் 1 ஏக்கர் எழுதுனவன் கெச்சி போடுதான். 32 போட்டவன் கெச்சி போடுதான். புரியுதா? அடுத்தாப்புல பத்திரம் எழுதி ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதுனான் பாத்தியா? எப்படி சம்பாத்தியம், இவன் சம்பாத்தியம் மாதிரி எழுதி மாடு மேய்ச்சவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய சம்பாத்தியம் வரும்? கணக்கு கடைசி எத்தையும் அதில் போடுறாரு. ஏன்னா அரெஸ்ட்டு, இவர் ஐயா கடவுள் உட்கார்ந்த உடனே, எங்கள் அண்ணன் உட்கார்ந்த உடனே அரெஸ்ட்டு வாரண்ட் வரும். வாரண்ட்டு கணக்கு கடைசி முடிக்காரு. புரியுதா? நீங்கள் 2 பேரும் அவன் காதில் போய் உட்காந்துக்கோ. பத்திரம் போட்டாலும் அவன் அவன் கிரிமினல், பெரிய கிரிமினல். அவன் ஏற்கனவே ரவுடி நிறையா வச்சுருக்கானோ. அவன் ரவுடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா. நாங்கள் காதால் கேட்கோம், எங்கிட்ட ரவுடி இருக்கு, அவன் சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுதான். ஈஸ்வர மகனை தொட முடியுமா? இல்லை, நீ தொட நினச்சின்னா உன் காதில் 8 சனீஸ்வரி உட்காந்தாச்சு உன் குடும்பமே. புரியுதா? முதல் பத்திரம் ஏமாற்றி எழுதுறவன் குடும்பத்தில் பூரா 2 காதில் போய் 8 சனீஸ்வரி உட்காந்துக்கோ. கணக்கு போட்டாருப்பா, கடவுள் போட்டார், பரமசிவன் போட்டிருக்காருங்க அண்ணன். புரியுதா? 1 ஏக்கர் 32 செண்டு. அடுத்து புரோக்கர் வந்தவன் போனவன் எல்லாவனும் கணக்கு காது 2 காதில் சனீஸ்வரி உட்காந்துக்கோ. புரோக்கர் தீ மாதிரி பிடிக்கணும்ட்டார். 1 நாள் பிடிச்சி ஆட்டிரு. அவர் ஜட்ஜாக உட்கார்ந்த உடனே சிட்டி வாரி கிராமம் வாரி தூக்குவார். அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. இப்போ வீசிக்கிட்டே வருவான், அந்த பேப்பரை வச்சு வீசிக்கிட்டே வருவான். கணக்கு எல்லா கணக்கு கையில் வச்சுருக்காரு. ஆடாத ஆட்டம் ஆடுதான் மானிட ஆணும் பெண்ணும் போட்டாச்சுப்பா. இவனுக்கு பூரா கெச்சி பயங்கரமாக போடுதான். இதில் பிளான் அடிக்கலாமா, இதில் லேண்டு பார்க்கலாமா, இதில் கூறு அடிக்கலாமான்னு எல்லா பேரும் பிளானை போட்டு உட்காந்து கூவ மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா கடவுள் இது சரி, நீங்கள் 2 பேரும் போய் அவன் காதில் உட்காந்துக்கோ, குடும்பத்தில் உட்காந்துக்கோ, வாரிசில் உட்காந்துக்கோ, பேரம்பேத்தி வரைக்கும் உட்காந்து ஆட்டிரு. கணக்கு போட்டாச்சுப்பா. இவனுக்கு கணக்கு கொடுத்தாச்சு, விட்றாதா. இதான் முதல் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை. இவனுக்கு 2 காது அடைச்சிட்டாரு, மந்திரத்தால் கட்டிட்டாரு. நீ போய் உட்காந்து ஆட்டிரு. ஏன்னா உள்ள நீதிமன்றம் வாரண்ட் வரணும்ல, அது இவர் ஜட்ஜி ஆகியா உட்காந்தவொடனே கொண்டு வந்துடுவார். நம்ம போடுறது அவனுக்கு கோழி முட்டை மாதிரி தெரியும். அது எப்படி அவர் கொண்டு வராருன்னு கடவுள் அதுக்கப்புறம்லாம் அவன் பார்க்கணும். மோளை விடுவார், முக்கால் சத்தியம்.